அனைத்து ஆன்மீக மன்றங்கள் இயக்கங்கள் சார்பாகவும், குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் ஸ்கூல் சார்பாகவும் அனைவரும் வரவேற்கிறேன். முதல்ல பத்ரிஜி அவர்களுக்கும், அனஸ்தேசியா அவர்களுக்கும், இந்த பூமி தாய்க்கும் என் பணிவான வணக்கம். நான் அனஸ்தேசியால ரிங்கிங் செடார பத்தி முன்னாடியே ஒரு நாள் பேசிட்டேன். அதனுடைய சுருக்கத்தை இப்ப கொஞ்சம் சொல்லிடுறேன். அனஸ்தேசியா ஒரு பெண்ணு. அவங்க ரஷ்யால இருக்க டைகா ரீஜியன்ல அடர்ந்த காட்டுப்பகுதியில அவங்க வசிக்கிறாங்க. அங்க அந்த பகுதியில ஃபுல்லும் அந்த செடார் ட்ரீஸ், அந்த ரிங்கிங் செடார்ன்னு அது சவுண்ட் வரதுனால அதுக்கு ரிங்கிங் செடார்ன்னு பேரு. அது 160 அடி உயரத்துல பிரம்மாண்டமா வளர்ந்து இருக்கக்கூடியது. ஊசி இலைகள போல. அது அந்த பிராணசக்தியெல்லாம் கிரகிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மரங்கள். அதனுடைய ஆயுசு 550 வருஷங்கள். அதே மாதிரி இந்த புத்தகத்த எழுதினவரு விளாடிமிர் மைக்ரே. அவரும் ரஷ்யன் பிசினஸ் மேன். அவர் அந்த கப்பல்ல தான் பிசினஸ் பண்ணுவாரு. அந்த சிட்டில உள்ள பொருட்கள கொண்டு வந்து வில்லேஜ்ல வித்துட்டு, வில்லேஜ்ல உள்ள பொருட்கள கொண்டு போய் சிட்டில சேல் பண்ணக்கூடியவரு. அவரு வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு போகும்போது அவருக்கு உடம்பு சரியில்லாத போயிடுது. அப்போ அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டு, திரும்ப பிசினஸும் லாஸ் ஆனதுனால வேற பிசினஸ் பண்ணலான்னும்போது, செடார் விதைகள எடுத்து, அத ஆயில் எடுத்து பண்ணும்போது நல்லா பிசினஸா இருக்குன்றதுனால அவர் 2ண்ட் டைம் வராரு. அத இவங்க அனஸ்டாசியா ரிசீவ் பண்ணிட்டு, அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க. இப்ப அந்த செடார் ட்ரீஸ் பத்திலாம் சொல்றாங்க. அந்த நைட் அங்கேயே அவரு ஸ்டே பண்றாரு. அந்த குகையில அவருக்கு தேவையான பெட் எல்லாம் ரெடி பண்ணி குடுத்து அவங்க படுத்துட்டுருக்காங்க. அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும்போது, அவரு வெளியில வந்த பிறகு அங்கருந்து ஒரு போலார் பேர் கூட வரத பார்த்தாரு. அவர் பயந்துட்டு இது என்ன போலார் பேர்ன்னா, "இல்ல நீங்க குளிருன்னு சொன்னீங்க இல்லையா? அதனால தான் அந்த போலார் பேர் அங்க வந்துருந்துச்சு" அப்படின்னு. இப்படியெல்லாம் கூட பயமுறுத்துவியா? எனக்கு எவ்வளோ பயமா இருந்தது. "இல்ல அது ஒண்ணும் செய்யாது. எனக்கு கூட குளிரா இருந்தா நான் அப்படிதான் செய்வேன். எனக்கு வரும். நான் அது மேல படுத்துப்பேன்" அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இப்ப 2ண்ட் இதுக்கு வருவோம். 2ண்ட் டேல இந்த ஒவ்வொரு நிமிஷமும் அனஸ்தாசியா அந்த யூனிவர்ஸ பத்தியும், இந்த செடி கொடிகள பத்தியும், மனிதர்கள பத்தியும், ஆலோசனைகள பத்தியும் ரொம்ப ஞானத்த குடுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி அந்த செடாட்ரி அந்த பிராண சக்திய எடுத்துட்டு குடுத்துக்கிட்டே இருக்கா, அதே மாரி அனஸ்தாசியா அவங்களுடைய லவ் எனர்ஜிய குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஞானத்தையும் பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எப்படி உன்னால முடியுது? எல்லாரையும் முடியும். அந்த விஸ்டம் எல்லாருக்குள்ளயும் தான் இருக்கு. அத நம்ம அந்த தயக்கத்திலயும், அந்த குவாலிட்டிய நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால தான் அது கிடைக்க மாட்டேங்குது. நமக்குள்ளேயே இருக்கு, உங்களுக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. எப்படி மனுஷங்க வாழணும், எப்படி பழகணும் அப்படின்றதெல்லாம் கூட இங்க இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நீ இங்க இருந்துட்டு என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு விளாடிமிர். அப்ப நான் இங்க இருந்துகிட்டு இந்த உலகத்துல என்ன நடக்குதோ அத நான் பார்த்துட்டு இருக்கேன். அத பார்க்கிறேன். எப்பாவது ஒரு டைம் நான் நினைக்கும்போது அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, முடியும். அதுக்கு வந்து ரே ஆஃப் லைட் அதான் நம்ம எப்படி 3 ஐல மூலமா பார்க்குறோம்னு சொல்றோம் இல்லையா? அது மாரி ரே ஆஃப் லைட் மூலமா நான் பார்க்குறேன். நீங்க டிவில பார்க்குறீங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அந்த இத கூட சரியா இருக்கா அப்படின்ட்டு அப்ப நீ வெளியிலயே போக மாட்டே போயிருக்கேன். இந்த மாரி நான் பார்த்தது வெளி உலகத்துல 1 ஆர் 2 டைம் நான் போயி, இது இருக்கா அப்படின்ற மாரி, இந்த மாரி இருக்குதா நம்ம பார்த்தது அப்படின்ற மாரி பார்த்துட்டு வருவேன். வேற எங்கேயும் நான் போக மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த ட்ரீ லவ் ட்ரீ லவ் பத்தியும், அந்த சன்லைட் உடைய முக்கியத்துவத்த பத்தியும், அந்த செலஸ்டியல் பாடிய பத்தியும் எவ்ளோ ஞானத்த அவங்க குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி குடுத்துக்கிட்டு இருக்க நேரத்துல அவங்க சொல்றாங்க, இந்த பூமியோட கூட நீங்க கனெக்ட் ஆகணும். இந்த சூரிய வெளிச்சத்தோடவும் நீங்க அ இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த எனர்ஜி நல்லா கிடைக்கும். இந்த ட்ரீயோட லவ்வ பத்தி அவங்க சொன்னாங்க. இப்ப எர்த்த பத்தியும் அவங்க சொல்றாங்க. நீ எர்த்த பத்தி, அத பத்திலாம் சொல்லிட்டு இருக்க. அ அது என்னதுன்றது எங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுன்னு அவர் கேட்கிறப்போ, நீங்க இது இயற்கையோட ஒத்து வராததுனால தான் உங்களால இதெல்லாம் பார்க்க முடியாம போகுது. ஆனா நீங்க அதனால சிட்டில இருக்கிறதுனால பெரிய வீடுகள கட்டிக்கிட்டு, அத உள்ள ஜன்னலையும் போட்டு, அதுக்கு ஒரு திரை சீலிங் போட்டு, உள்ளுக்குள்ளவே நீங்க இருக்கிறதுனால, வெளி உலகத்த பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஆகுது. இயற்கையோட ஒத்து போகும்போது, அதுங்க அதனோட கனெக்ட் ஆகும்போது, உங்களால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் அனஸ்டாசியாக்கு வந்து விவசாயம் பண்ற மாரி, அதாவது ஃபார்ம் ஹவுஸ் இந்த செடிகள் வைக்கிறது, மாடி தோட்டம் வைக்கிறது, இந்த மாரி பட்டவங்கலாம் செய்யறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயற்கையோட ஒத்து போகணும், பூமியோட கனெக்ட் ஆகியிருக்கணும் அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூமி இருக்கணும், ஒரு நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
அது எப்படின்னா, அ இப்ப புருஷன் பொண்டாட்டின்னா அவங்களுக்கு சேர்ந்து உறவு இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூமி இருக்கணும். அதாவது இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு ஹியூமனுக்கும் அவங்கவங்களுக்கு ஒவ்வொரு ஹெக்டேர் குடுக்குற அளவுக்கு இந்த பூமியே இருக்குது. அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த பூமியில வளரக்கூடிய அந்த பொருட்கள் கூட நாம அதோட கனெக்ட் அதிலேயே நம்ம அந்த பூமியிலேயே வளரணும். அதிலேயே நம்ம இருக்கணும். பிறக்கணும், அதிலேயே வளரணும். அப்பதான் அது நம்மளுடைய இதெல்லாம் அதுக்கு அந்த அதாவது அதுவும் நாமளும் கனெக்ட் ஆகும்போது, நமக்கு தேவையானத அந்த பூமி நமக்கு உற்பத்தி பண்ணி குடுக்குது. அதுல வளரக்கூடியது நமக்கு ஒரு மெடிசின் வேல்யூவாவும் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது நம்மளுடைய ஹெல்த்தையும் பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கும் அப்படின்றாங்க. அதோட இல்லாம அதுல பிளான்டேஷன் பண்றதுக்கும் ஒரு மெத்தட் சொல்லிக் குடுக்குறாங்க. அது என்ன மெத்தட்ன்னு சொல்லும்போது, பூமிய முதல்ல நாம அ ஒரு இது விதைய விதைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பண்படுத்தி வைப்போம் இல்லையா? நல்லா கொத்தி எல்லாம் வைப்போம் இல்லையா? அந்த மாரி பண்படுத்தின பிறகு, நாம அதுல கால வச்சு கொஞ்ச நேரம் அங்க உட்காரணும். உட்கார்ந்தா நம்மளுடைய வைப்ரேஷனும், இந்த எர்த்துடைய ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஒண்ணா சேரும்போது, நம்மளுடைய ஹிஸ்டரி அதுக்கு தெரிஞ்சு போயிரும். அந்த அளவுக்கு போகும். அதுக்கு பிறகு நம்ம அதுக்குள்ள என்ன விதைய போட போறோமோ, அந்த விதையில இருந்து கொஞ்சம் போல எடுத்து நம்ம வாய்க்குள்ள போட்டுட்டு, நம்ம எச்சிலோட அத ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாரி ஊற வச்சுட்டு, அத திருப்பியும் கையில எடுத்துக்கிட்டு, அத அந்த பிராணசக்தி அதுக்கு குடுத்து அந்த விதைய எடுத்துன்னு போய் நம்ம அந்த கொத்தி வச்சிருக்க அந்த இடத்துல அத தூவிட்டு தண்ணியே விடக்கூடாது. 3 நாளைக்கு தண்ணி விடாம மண்ண போட்டு மூடிட்டு வந்துரணும். அப்படி பண்ணும்போது, நம்ம அந்த எச்சிலோட அந்த இது சேரும்போது, அதுக்குள்ள நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த இது கால்சியம், புரோட்டீனு, ஃபேட்ஸு, மினரல்ஸு அந்த மாதிரி நம்ம இல்ல நோய் கூட இருந்தா கூட சரி, அதுவும் எல்லாமே சேர்ந்து அந்த எச்சிலோட இருந்து, அந்த எச்சிலானது அந்த பூமி முழுவதும் பரவி, அங்க வளரக்கூடியது. எப்படி வரும்? புல்லு, பூண்டு, செடி, கொடி, மரம், பூ, பழம், காய் எதுவா இருந்தாலும் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஹெல்த்துக்கு தக்க மாதிரி அது குடுக்கும். அத நாம் சாப்பிட்டு வளரும்போது நம்மளுடைய ஹெல்த்தும் அவ்ளோ நல்லா இருக்கும். எனர்ஜியும் நல்லா இருக்கும். அதோட நம்ம கனெக்ட் ஆயிட்டும் இருப்போம். அப்போ நமக்கு எது நம்ம நினைக்கிறோமோ, அது மாரி செய்ய முடியும். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இதே மாரி பக்கத்து நிலத்துக்காரங்க அவங்களுடைய பாடிக்கு தக்க மாரி அந்த நிலத்துல விளையும் இல்லையா? அப்போ இங்க எனக்கு சுகர் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இப்ப அவங்களுக்கு பிரஷர் இருக்கு, வேற ஆஸ்துமா இருக்குன்னா, அதுக்கு தக்க மாரி ஃபுட்ஸ் வரும். அப்ப நம்ம இங்க இருந்து அத போய் நம்ம எடுக்க மாட்டோம் இல்லையா? அப்ப அந்த திருட்டு பயமே இருக்காது. எவ்ளோ நல்லா இருக்கு பாருங்க. இதெல்லாம் இந்த பூமிக்குள்ள இப்படி நாங்க இவ்ளோ லவ் எனர்ஜி நமக்கு குடுக்கும்போது, நாம அந்த பூமிக்கு என்ன செய்றோம்னு நமக்கே தெரியாது. நாம அத நன்மை செய்யணும்னு இதுலருந்து நாம நினைக்கிறோம். இத பார்த்துட்டு நானும் கூட வீட்ல அதே மாரி இந்த கொத்தமல்லி விதைய எடுத்து நானும் அதே மாரி வாயில போட்டு ஒரு தொட்டி வச்சு, அதுல நானும் போட்டு அதே மாரி 3 நாள் கழிச்சு பார்க்கும்போது, 5வது நாள் அதுலருந்து அவ்ளோ செடிகள் வந்துட்டு, இன்னும் நல்லா வந்துகிட்டே இருக்கு அது. அதாவது ஒவ்வொருத்தருமே இத அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாரி இது வந்துட்டு அந்த செடார் ட்ரீஸ் கூட இங்க ரஷ்யால மட்டும் இல்ல. இங்க கூட நம்ம ஹிமாலயன்ல கூட இருக்குதுன்னு சொல்ல வராங்க. அங்க கூட அந்த ரிங்கிங் செடார். இப்ப நம்ம நாடு கூட நல்ல இதுல தான் இருக்குதுன்னு நம்மளால புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்ளோ அதிர்ஷ்டமானவங்க. அதுக்கு பிறகு இந்த இது மாரி வளரக்கூடியது, அதாவது இந்த விதைகள எச்சில் போட்டு இப்படி பண்றது இப்பதான் இந்த இதுல நம்ம பார்க்குறோம்னு இல்ல. இது மகாபாரதத்துல கூட முன்னாடி இருந்திருக்குன்றாங்க. அதுக்கு ஒரு சின்ன இது எக்ஸாம்பிள் என்னன்னா, அவங்க பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போகும்போது, அங்க இருக்கும்போது கிருஷ்ணர் அவங்கள அடிக்கடி போய் பார்ப்பார் இல்லையா? அப்போ ஒரு டைமு கிருஷ்ணரும், அர்ஜுனரும் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரலாம் அந்த காட்டு வழியா அப்படின்னு அங்க போறாங்க. அங்க ஒரு ரிஷி இருக்காரு. தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர பார்த்துட்டு வரலான்னு அவங்க போறாங்க. அங்க போகும்போது ரிஷி வந்துட்டு தவத்துல இருக்காரு. அதாவது தியானத்துல இருக்காரு. ரிஷி பத்தினி வந்து வரவங்கள வரவழைச்சு அவங்களுக்கு தேவையானத குடுப்பாங்க. ரிஷி பத்தினி வந்து அங்க ஒரு அம்மா மாதிரி எல்லாத்தையுமே வர வச்சு பண்ணுவாங்க. அந்த மாரி வரும்போது கிருஷ்ணர் அங்க போகும்போது அவங்க ரிசீவ் பண்ணி, கிருஷ்ணருக்கு தேவையானத உபசரிச்சு அவருக்கு பழமெல்லாம் குடுக்குறாங்க. அப்போ அர்ஜுனன் வந்து கிருஷ்ணா நான் இப்படி சுத்தி பார்த்துட்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க அப்படின்னு அர்ஜுனர் போய் சுத்தி பார்த்துட்டு வரும்போது, ஒரு மரத்துல ஒரு பழம். அது பார்க்கறதுக்கு அப்படியே அற்புதமா இருக்கு. எங்கேயும் பார்க்காத மாரி இருக்கு. அது யாருக்குமே மனித இயல்பு தானே. அத பார்த்த உடனே பறிக்கணும், சாப்பிடணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி அ அர்ஜுனரும் என்ன பண்ணிட்டாரு, அந்த பழத்த பறிச்சு சாப்பிட்டுட்டாரு. சாப்பிடும்போது அவருக்கு உள்ளத அவ்ளோ ஃபுல்ஃபில்னஸ் அப்படி ஃபுல்ஃபில்லா இருந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு.
அப்புறம் வந்து இங்க வரும்போது அந்த ரிஷி பத்னி கேட்குறாங்க, "அ வ என்னப்பா நீ இவ்ளோ நேரம் ஆச்சு எதுவுமே சாப்பிடலையா? வாப்பா சாப்பிடு செய்றேன்" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல நான் சாப்பிட்டுட்டேன். எனக்கு அதுவே ஃபுல்ஃபில்லா இருக்கு." "இங்க என்னமே ஒண்ணுமே இல்லையே! நீ எங்க போய் என்ன சாப்பிட்ட?" அப்படின்னு கேட்குறாங்க. அவர் இந்த விவரத்த சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. "என்னப்பா நீ ஒரு ராஜாவா இருந்துட்டு இந்த மாரி சொல்லாம கொள்ளாம எடுத்து சாப்பிடுவியா? செய்வியான்னு?" ரொம்ப கோவத்தோட திட்டிடுறாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுது. "கிருஷ்ணா வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கூட்டிட்டு போறாரு. "கிருஷ்ணா இவ்ளோ பழங்கள்லாம் குடுக்குறாங்க அந்த அம்மா. ஏன் இவ்ளோ கோவப்படுறாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தா, அதையும் அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. நீ அவசரப்பட்டு வந்துட்ட. பரவால்ல நீ சொல்லு" அப்படின்னும்போது, அவங்களுடைய அந்த ரிஷி பத்னியுடைய ஹஸ்பண்ட் ரிஷி இல்லையா? அவர் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி தவத்துல உட்கார்ந்தாரு. அவர் உட்கார்ற முன்னாடி இதே மாரி ஒரு விதைய விதைச்சுட்டு, அது செடியாயி, மரமாயி, அது பூத்து, அது காய்ச்சி, பழமா இப்ப வருது. 12 வருஷம் முடிய போகுது. அவரு இன்னும் 3 நாள், 4 நாள்ல கனி வெடிப்பாரு. அப்ப இந்த பழத்த அவர் சாப்பிட்டாருன்னா, இந்த 12 வருஷத்துக்குள்ள அந்த எனர்ஜி அவருக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்காக அது பத்தினியிலேயே அவங்க புருஷனுக்காக வேண்டி இப்ப காத்து வந்தது. இல்லன்னும்போது திருப்பி அவர் 12 வருஷம் உட்காரணுமேன்ற அந்த ஆதங்கத்துல தான் அவங்க பேசிட்டாங்க அப்படின்னு. இது எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் எப்பவோ இதெல்லாம் இருந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் எப்படி இந்த ஞானம் அனஸ்தாசியாக்கு கிடைக்குதுன்னு தெரியல. அவங்க இயற்கையோட ஒன்றிருக்கிறதுனால தான் இவ்வளவும் கிடைச்சிருக்குன்றது, இதிலிருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அது. அதுக்கு பிறகு அவங்க கேட்கிறாரு, விளாடிமிர் கேட்கிறாரு, "அப்ப நீ ஏன் என்ன இங்க கூட்டிட்டு வந்த? உனக்கு எங்கேருந்து இவ்வளோ ஞானம்லாம்? இங்க இந்த செடார் இதுல இருந்து தான் அந்த ஞானமெல்லாம் கிடைக்குது" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ "என்ன ஏன் இங்க கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு கேட்டுட்டு, "உங்க தாத்தா வந்துட்டு அந்த செடார் மரத்த பத்தி தான் அந்த மரத்துடைய இதெல்லாம் தான் சொன்னாரு. ஆனா நீ எதையோ சொல்லிட்டு இருக்க. எனக்கு வந்துட்டு இதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு இதுல என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதுதான் என்னால செய்ய முடியும். நீ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறியே" அப்படின்னு அவங்க கேட்கிறாரு. அப்போ இவங்க சொல்றாங்க, அனஸ்தாசியா சொல்றாங்க, "இல்ல நீ இங்கருந்து போகும்போது ஒரு புக் எழுதணும். அந்த புக் வந்து பப்ளிஷ் ஆனா, உனக்கு என்ன தேவையா நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு உனக்கு அதுல பணம் கிடைக்கும். அதுக்கு நான் உதவி செய்றேன். நீ பயப்படாத. நீ செய்" அப்படின்னு. "உனக்கு என்ன பைத்தியமா? நான் என்னத்த புக் எழுது? நானும் பிசினஸ் மேனு. நான் எப்படி புக் எழுத முடியும்? என்னால அதெல்லாம் முடியாது. நான் எழுத மாட்டேன்." "இல்ல நீ எழுதணும். அப்ப இதுக்கு தான் நான் உன்ன கூட்டிட்டு வந்தது இங்க" அப்படின்னு. "என்னது?" அப்படின்னு. "ஆமா. நீ உடம்பு சரியில்லாம ஆனது, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தது, அப்புறம் பிசினஸ் லாஸ் ஆனது, உனக்கு மருந்து இல்லாம கஷ்டப்பட்டது" அப்படின்னு. "அப்ப மருந்து நீ தான் "ஆமா. நான் தான் மருந்து அனுப்பினேன்" அப்படின்னு சொல்றாங்க. அவரு ஆச்சரியமா அத பார்த்துட்டு இருக்காரு. "உனக்கு அனுப்பி நீ வந்துட்டு குடிச்சுட்டு, அப்புறம் இந்த கெட்ட பழக்கங்கள நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு, கத்தி சத்தம் போடுறது, இந்த இதெல்லாம் உனக்கு கிளியர் ஆனாக்க, நீ சுத்தமாகும்போது இந்த புத்தகத்த எழுதக்கூடிய அந்த ஞானம் உனக்கு கிடைக்குன்றதுனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன்." அப்ப அவர் சொல்றாரு, "நீ இதெல்லாம் இந்த மாரி என்னோட இதுலலாம் தலையிடுறது எனக்கு சரியா படல. நீ இப்படி பண்ணக்கூடாது" அப்படின்னு. "அச்சச்சோ! உனக்கு அது மனச கஷ்டப்படுத்துச்சா? சாரிப்பா. நான் உன்னுடைய நன்மைக்காகவும், உலக க்ஷேமத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். உன் மனச நான் கஷ்டப்படுத்தியிருந்தா, ஐ அம் சாரி" அப்படின்னு அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க. அதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் சமாதானம் ஆகுறாரு. இந்த மாரி இது நடந்துட்டு இருக்கு. அப்போ இது முடிச்ச உடனே அவங்க "நீ நீ நீ ரொம்ப அழகா இருக்கிற. நீ ஒரு ஸ்பெஷல் லேடின்னு நான் நெனைக்கிறேன்." அப்படிலாம் அவர் சொல்லும்போது, "இல்ல, நான் ஒரு நார்மல் பெர்சன் தான். எனக்கு என்ன இருக்குதோ, அதே தான் உன்கிட்டயும் இருக்குது. உன்கிட்ட என்ன இருக்கோ, அதுதான் என்கிட்டயும் இருக்குது. எல்லாருள்ளயும் அது இருக்குது. ஆனா நீங்க அத வந்துட்டு நம்ப மாட்டேங்கிறீங்க. அதுவும் இல்லாம அதுல வந்துட்டு அந்த விசுவாசம் இல்ல. யாரோ ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சா மட்டும் உங்களுக்கு அதுல அந்த இத அதிசயமா பார்க்குறீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எல்லாருக்குள்ளயும் அந்த இது இருக்குது." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு அ இந்த இது ஒரு டிவியுடைய இது ஒரு சயின்டிஸ்ட் மாரி வேற பேசுறாங்க நெறைய. டிவி கூட இப்ப டெல்லில ஒரு டிவி ஸ்டேஷன் இருக்குன்னா, அங்க இருந்து அவங்க ஒரு நிகழ்ச்சிய ரெ அ டெலிகாஸ்ட் பண்ணும்போது, அது எப்படி சேட்டலைட் எப்படி ரிசீவ் பண்ணி எல்லாருக்கும் அத பிரிச்சு அனுப்புதோ, அந்த மாதிரி எல்லாம் ஒரு டாட்ஸ் வைக்கிறாங்க. டாட்ட வச்சா அதாவது இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் நல்லா புரியும். இந்த டாட்ஸ வச்சு அந்த டாட்ட சேர்க்கும்போது டாட்டா இருக்கும்போது ஒரு மாரி.
அந்த டாட்ட தேய்க்கும்போது, அது ஒரு உருவத்த குடுக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் இது எல்லாமே. அது 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 இன்னொரு உதாரணம் என்னன்னா, குழந்தைகள் ட்ரில் பண்றாங்கன்னு வச்சுக்கிடுங்க ஸ்கூல்ல. அந்த ட்ரில் பண்ணும்போது, அது மொத்தமா நிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அவங்க பிரிச்சு ஒவ்வொரு சைடு போயிட்டு, அதாவது ஒரு ஆனுவல் டே, ஒரு அ நம்பர்ஸா காட்டுற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு பிக்சரா காட்டுவாங்க. ஒரு ஸ்டேட்டா காட்டுவாங்க. ஒரு கலர்ஸ கொண்டு வாங்க ஃபிளாக் மாதிரி. அந்த மாதிரிலாம் காட்டும்போது இன்னும் அழகா இருக்கும். அது அந்த இதெல்லாம் இவங்க சொல்றாங்க. "நீ என்ன எதேதோ சொல்லி இதான் மேனிஃபெஸ்டேஷனா?" அப்படின்னு. ஆமா. நீங்க நெனச்சா அதெல்லாம் பண்ண முடியும். மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். சின்ன உருவத்த நீங்க இந்த மாரி சிறு சிறு துகள்கள சேர்க்கும்போது கூட, அது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. நீ இப்படியெல்லாம் சொல்றது இது சயின்ஸ் எல்லாம் நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம். நீ இதெல்லாம் சொல்றதுக்கு பதிலா அத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டு. எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணி காட்டு. இல்ல என் வீட்ல என்ன நடக்குன்றத பார்க்கறதுக்கு எனக்கு செய்யி அப்படின்னு அவர் கேட்கிறாரு. செய்யலாங்க. அதாவது ஒரு டிவில வரும்போது, அதுல நீங்க பார்க்கத்தான் முடியும். ஆனா இந்த ஆற்றல் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, அந்த புரோகிராம்ல போய் பார்ட்டிசிபேட்டும் பண்ணலாம். அந்த புரோகிராம மாத்தக்கூடிய சக்தியும் அவங்களுக்கு இருக்குது. அது அந்த சக்திய ரிசீவ் பண்ணா தான் அது தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த அவங்க என்ன சொல்றாங்க, "நீ ஒரு இத மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்றதுனால, ஒரு ஆப்ஜெக்ட் சரி நீயே பண்ணு. நீ எதுவும் மாயம் பண்ண மாட்டியா?" அப்படின்னு விளாடிமிர் கேக்குது. "இல்ல நீங்களே பண்ணுங்க" அப்படின்னா. அப்ப என்ன அவங்க சக்தி அவங்களுக்கு குடுக்குறாங்க. அப்ப அவர் நீ முதல்ல கண்ண மூடிட்டு, முதல்ல அத நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. அப்ப எத பண்ணலான்னும்போது ஒரு கார அது நீ தான் மேனுஃபேக்சரர். நீங்களே அத பண்ணுங்க. என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்களே இதுல பண்ணுங்க. அவரு அப்படியே போட்டு அந்த மனசுக்குள்ள காருன்னா யாரோ அதாவது இதுவரைக்கும் வெளிவராத ஒரு காரு. அது எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்ஸா அவர் மைண்ட்ல போட்டு அத அப்படியே ட்ரா பண்ணிட்டாரு. பண்ணிட்டு அது மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு, கண்ண விழிச்சு பார்க்கும்போது எவ்ளோ அதிசயமா இருந்துச்சு தெரியுமா? அப்ப உடனே அனஸ்தாசியா கேட்குறாரு, "நீ ஏதாவது மாயம் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டியா?" அப்படின்னு. "நான் ஒண்ணும் பண்ணவே இல்ல. நீ என்ன நெனச்சியோ அதுதான் இங்க வந்திருக்கு." அப்ப இது உண்மையா? பொய்யா? ஆனா அது பார்க்க முடியாத அவ்ளோ பெரிய காரு. ரொம்ப அழகான காரு. அந்த காட்டு பகுதியில எப்படி இது வந்துதுன்ற மாரி அவ்ளோ அதிசயமா அத பார்க்குறாரு. இது உண்மையா? இல்ல பொம்மையா? நீ மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, பொம்மையா நெனச்சு பண்ணியா? உண்மையா பண்ணியா? அப்படின்னா, உண்மையா தான் பண்ணேன். அப்ப உண்மை காரு தான். தொட்டு பார்க்கலாம், தொட்டு பாரு. சரி ஓட்டி பார்க்கலாம், ஓட்டி பாரு. அப்போ கிட்டக்க போய் அந்த டோர ஓப்பன் பண்ணலான்னு டோர்ல ஹேண்டிலே இல்ல. ஹேண்டில் இல்லாத கார ஒண்ணுமே செய்ய முடியாதே அப்படின்னு. அப்ப நீ பண்ணும்போது அத நீ யோசிச்சிருக்கணும் அப்படின்னு. ஆமா அது எப்படியோ விட்டுருக்கு. அப்ப அந்த டோர் இல்லாத கார நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இது எனக்கு வேண்டாம். நீ இது பண்ணிடு. சரி உன்னுடைய விஷயம் நீயே அத அழிச்சு அப்படின்னு சொல்லு. அது போயிடுது. இப்ப இதெல்லாம் பண்றதுக்கு எங்கருந்து அந்த சக்தி வருது? இந்த சக்தி இவங்க ரிசீவ் பண்ணா தானே அவங்களுக்கு அத குடுக்க முடியும். அனஸ்தேசியா அவ்வளோ சக்தி வச்சிருக்கிறதுனால தான், இவர் இத மேனிபுலேட் பண்றதுக்கு இவங்க சக்திய குடுத்துருக்காங்க. அந்த பண்ணது அத்தனையும் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுல அத பண்ணும்போது ஒரு ஒரு பொருள அவர் கிரியேட் பண்றாருன்னா, அது அத ஃபுல் மைண்டோட அத பண்ணல. அங்க அந்த ஹேண்ட்ல விட்டதுனால, அது அப்படியே போயிடுச்சு. அது அது எப்படி அத ரிசீவ் பண்ணணும்? முதல்ல உங்கள நீங்க கிளியர் நீங்க குடிக்கிறத விட்டுறணும், நான்வெஜ் விட்டுறணும், கத்தக்கூடாது, அப்புறம் சிகரெட் பிடிக்கக்கூடாது, கோபம் கூடாது. இந்த மாரி இதெல்லாம் இல்லாம இருந்தீங்கன்னா, உங்களால இந்த சக்திய ரிசீவ் பண்ண முடியும். உங்களாலயும் எல்லாம் செய்ய முடியும். அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அத சொன்னதுனால, சரி எங்க வீட்ல என்னதான் நடக்குது? சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டைம் ஆயிடுச்சா ஃபிரெண்ட்ஸ்? சாரி இதோட நிறுத்திக்கவா நானு? இல்ல பேசலாமா? நான் இதோட நிறுத்திக்கிறேன் ஃபிரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதை இன்னும் அடுத்த இது எபிசோடுனாக்க அடுத்த இதுல நான் பேசுறதுக்கு இன்னொரு நாள் எனக்கு ஜாலியா இருந்தது. எனக்கு குடுங்க. நான் அதை கன்டினியூவா பேசுறேன். எனக்கு அவ்வளோ இருக்கு. நான் பேசுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த பிளாட்ஃபார்ம் குடுத்த இந்த அனைத்து மாஸ்டருக்கும் முக்கியமா கோமதிக்கும் எங்கள சுறுசுறுப்பா வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. நன்றி, நன்றி.